வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உண்மையாலே பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு உடஞ்ச முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 முந்திரி எல்லாத்தையும் போட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பன்னீர் வந்து வீட்லேயே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. பரவாயில்ல, நான் வீட்லேயே ரெடி பண்ணதுனால ஓகே. நீங்கள் கடையில் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். கடையில் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு பிளான்ச் பண்ணி எடுத்திங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாகிடும். அதோடு வந்து அந்த ஸ்மெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். அதனால் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மூணுத்தையும் வந்து அந்த ஆயிலில் போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமேட்டு அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப வந்து வதக்காமல் டக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியை வாஷ் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கொதித்து அந்த டொமேட்டோவோட பச்சை வாசனைலாம் போகிருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயிலெலாம் மேலே வந்து கொதிச்சிட்ருக்கும். இதில் இன்னும் கூட ஆயில் மேலே வரணும். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீர் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை வந்து இது கூட வந்து இப்போ சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுடலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல, டேஸ்டியாக இருக்கும் போல் இருக்குது. நல்லா வந்து சாஃப்டான பன்னீர் பட்டர் மசாலா இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்ட சால்ட்டு தான், அதுக்கப்புறம் நான் சால்ட்டே ஆட் பண்ணல. அதனால் நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். பன்னீர்லலாம் சால்ட்டு வந்து ஏறணும்னு அவசியம் கிடையாது. அப்போயே நம்ம எண்ணெயிலேயே சால்ட்டு போட்டு தான் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நல்லாவே இருந்துச்சு கரெக்டாக. ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா, நல்லா வந்து புதுசான தயிரை வந்து எடுத்து நல்லா பீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதும் நான் அடுப்பை அணைச்சிட்றேன், ஆஃப் பண்ணிடுறேன்.
ஆஃப் பண்ணிவிட்டு இது அவ்வளோதாங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா எதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாக்கு தாங்க சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். பரோட்டா மாவு எப்படி பிசையணுன்றதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானே வந்து வீட்டில் பிசைஞ்சிக்கிட்டேன். ஜஸ்ட் எப்படின்னா, தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அதை பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour தாங்க அதை அப்படியே விட்டுட்டு அப்புறமேட்டு கொஞ்சமாக எடுத்து பாலாக உருட்டி தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் என் இஷ்டத்துக்கு பரோட்டாவை உருட்டி சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால தாங்க நான் வந்து கரெக்டான இது காமிக்கல. என்றைக்கு நான் பரோட்டாவை நல்லா வந்து சூப்பராக செய்ய கற்றுக்கிறேனோ கண்டிப்பாக அன்றைக்கி வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு பரோட்டாவோட வீடியோ போடுறேன். இது ஏன் இப்படி இப்போ நான் காமிக்கிறேன்னா, நான் வந்து ஓரளவுக்கு லேயர் வர மாதிரி வந்து திரட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்து எவ்வளோ பெரிய சைஸ் நம்ம பரோட்டா போடுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் 2 ரவுண்டு வந்து சின்னதாக தான் பரோட்டா வரும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த சைஸ் தான் போட்டிருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டு திருப்பினதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்துருச்சு. அதனால் செகண்ட் பரோட்டாலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நான் தட்டி போட்டுக்கிட்டேன். எனக்கே தெரியல என் பரோட்டாவில் லேயர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்லலாம். நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் ஆனால் பரோட்டா வந்து மாவு எப்படி பிசைகிறதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எனக்கு பரோட்டா அப்படி வந்துச்சு சூப்பராக. அதனால தான் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்த பரோட்டா பார்த்திங்கன்னா நான் போட்டதை விட குட்டியாக தான் வந்துச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு போடுற பரோட்டாலாம் நல்லாவே தட்டிக்கிட்டு கையிலேயே தட்டி எடுத்து போட்டேன். பார்க்கவே பரோட்டா வந்து சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி சைட் பை சைடு வந்து நான் வந்து உருட்டி வச்சுருந்த எல்லா பரோட்டாவையும் தட்டி எடுத்து போட்டுக்கிறேன். பரோட்டாக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிடவே. நான் நான்க்கு தான் வந்து எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஹோட்டல் போனாலும் நான் அந்த மாதிரி சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து பரோட்டாவுக்கு வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். எந்த நான்வெஜ்ஜும் இன்றைக்கி வந்து வாங்காததுனால இன்றைக்கி நான் சும்மா பன்னீர் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த மில்க்கு வச்சே நானே பன்னீர் செஞ்சு அதுலேயே நான் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நான் பரோட்டாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சூப்பராக வந்துச்சு எனக்கு. எல்லாம் வந்து நான் சும்மா ஹோட்டலில் பார்க்குறது வீடியோஸில் பார்க்குறது இதை வச்சு தாங்க நான் வந்து பண்ணேன். ப்ராப்பராக நான் நேர்லலாம் எங்கேயும் போய் பார்த்துலாம் கற்றுக்கல. நெக்ஸ்ட்டு ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, பரோட்டாவை ஒரு 5 பரோட்டா சேர்ந்தோடனே எடுத்துகிட்டு போய் வந்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து இதை அடித்து கொடுன்னு சொன்னோடனே அது லேயராக வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. அது சூப்பராக வந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிருக்காரு, அங்கே பாருங்கள் சூப்பராக லேயராக வந்திருக்கு. என்ன ஹோட்டலில் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இல்லைனாலும் நல்ல சூப்பராக இருந்து எனக்கு லேயர் கிடச்சிது. சரி ஓகே அப்படியே கொண்டு போய் நம்ம கிரேவியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு 2 பரோட்டாவை தட்டில் வச்சு அது கூட நான் செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலாவையும் வச்சு சும்மா ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலே நான் செஞ்சேன்னு இல்லைங்க, பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது போக பரோட்டா நல்லா சாஃப்டாக வந்துச்சு. சரியான அடி அடித்ததுனாலையோ என்னவோ தெரில, நல்ல பரோட்டா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிடவே பயங்கர டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்குது. பரோட்டா நல்லா இருக்குது. உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மி பரோட்டா போதும். நல்லா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருந்தது. பரோட்டா நல்லா இருக்குது. லேயராக இருக்குது. நல்லா இருக்கு. பரோட்டா எப்படி இருக்கு? அம்மாவே செஞ்சேன்.
சூப்பராக இருக்கா வா சாப்பிடு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை சூப்பரான பரோட்டா பன்னீர் பட்டர் மசாலாவோட நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரியான டேஸ்ட்டு.